ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே ஒரு தரமான வீட்டை பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு ஷோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் சீலப்பாடியில் மெயின் ஹைவேஸ்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க. மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கரெக்டாக என்ன எக்ஸாக்டாக சொல்லணும்னா, நம்ம ஆதிபராசக்தி கோயிலுக்கு பக்கத்தில் நியர்பையாக இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 1050 சதுரடியில் 954 சதுரடி பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், வாங்க பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். இந்த வீடு முழுக்க ஈஸ்ட் ஃபேஸிங்கை பார்த்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு தான் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும், நமக்கு வந்து ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுக்க போகிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இபி ப்ரொவிஷன் வந்து நமக்கு கிடச்சிருது. வெளியிலே வந்து நமக்கு பாக்ஸும் கொடுத்துட்றாங்க மழையில் நனையாத அளவுக்கு. அதே போல் மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர் கேஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு டிசைனிங் ஒர்க் வந்து சிஎன்சி கட்டில் கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷன் ஒர்க் இது தான் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு மீடியம் பட்ஜெட்லேயும் ஒரு ராயல் லுக் கொடுக்குற மாதிரியான இன்டீரியர் ஒர்க்காக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் கேட்டுமே ஹை கேஜில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 14 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. 550 அடிக்கு போர்வெல்லும் 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்க்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மேனிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து அமைச்சிருக்காங்க. அதில் சிஎன்சி கட் கொடுத்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. 80% வந்து பில்டிங்கோட ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்டு, அப்புறம் வந்து பாத்ரூமுக்கு ஃபிட் பண்ண வேண்டிய ஃபிட்டிங்ஸு, அப்புறம் பெயிண்டிங் ஒர்க்கு. இந்த டயத்திலே எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலரில் பிடிச்ச டிசைனில் அவங்க வந்து பெயிண்டிங் ஒர்க்கும் மற்ற இன்டீரியர் ஒர்க்கும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டோட ஒட்டுமொத்த சர்க்யூட் போர்டுமே பார்த்தீங்கன்னா ராஜநிலைக்கு பக்கத்தில் கிடச்சிருது. மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர் கேஸ்ட்டுக்கு கீழே நமக்கு அவுட்டர் டாய்லெட் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் பிவிசி டோருமே நமக்கு ஒரு உட்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. இது இந்தியன் டைப் மெத்தடில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தோம்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்டீரியர் ஒர்க்குமே சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பார்த்து பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஜன்னலில் இருந்து ராஜநிலையில் இருந்து எல்லாமே A to Z வந்து தேக்கில் கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கான போகிற என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸுமே கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. 5க்கு 7ங்கிற சைஸில் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டிசைனிங்கில் டீ குட்டில் வந்து பிளான் பண்ணி ராஜநிலை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட லிவிங் ஹால் பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 11 அப்படிங்கிற சைஸில் ஸ்பேசியஸாக கிடச்சிருக்கு. ஒரு சூப்பரான ஃபால் சீலிங் ஒர்க்கும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஃப்ளோரிங் டைல்ஸும் கொடுத்து பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ரூஃபில் பண்ணியிருக்கக்கூடிய ஃபால் சீலிங் ஒர்க் வந்து லக்ஸரி வில்லா, டியூப்ளெக்ஸ் வில்லாவில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பேட்டர்னில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லிவிங் ஹால் ஏரியாலேயே நமக்கு டிவி யூனிட் ப்ரொவிஷனும் சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மீனிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. லக்ஸரி டைப்பில் மட்டும்தான் இந்த மாதிரி ஜன்னல் வைப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4x2ங்கிற கிளாசிடி ஃபினிஷிடி வெர்டிக்கல் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான். கிச்சன் ஏரியா வந்து வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது 10க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட்டை யூஸ் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மேனிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் அமைச்சிருக்காங்க. அதுவும் வந்து நமக்கு தேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வாலில் லாஃப்ட்டு கொடுத்து அதுக்கு கீழே வந்து தேவையான அளவுக்கு செல்ஃப்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்கான ப்ளக் பாயிண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கரெக்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்திங்கன்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாகவே பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு கபோர்டு ஒர்க் வந்து பண்ணலை. இந்த கபோர்டு ஒர்க் மட்டும் நம்ம பண்ணணும் அப்படின்னாலும் கூட இவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. மினிமம் காஸ்ட்டு தான் வந்து கோட் பண்ணுறாங்க. பெரிய லெவலில் நீங்களாக தனியாக வாங்கி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் அதிகமாகும்.
பட் ஆனால் இவங்க கம்மியான பட்ஜெட்டில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் தான். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டோர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெடிமேட் டோரில் இவங்களா ரெடி பண்ணி போட்டது. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. இதில் வந்து ஏசி ப்ரொவிஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோட நமக்கு பண்ணியிருக்காங்க. சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மீனிக்க ஸ்பேசியஸான விண்டோஸும் நமக்கு அமைச்சிருக்காங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ரூம்ஸுக்குமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து தேக்கில் தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். என்ட்ரன்ஸு பிவிசி டோருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் அழகாகவே பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்ரு பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ண போகிறாங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் 80% தான் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன். பாத்ரூம் ப்ளஸ் வந்து பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. இந்த வீட்டுக்கு 90% வரைக்கும் லோன் எலிஜிபிள் பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட லேண்டோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2000 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்குங்க. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2100 ரூபா வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஆவரேஜாக கால்குலேட் பண்ணிங்கனாலே தெரியும் இந்த வீட்டோட ப்ரைஸ் என்னங்கிறது. வாங்க இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூமுக்கு போய் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இந்த செகண்ட் பெட்ரூம் வந்து 10க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோட நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஏசி ப்ரொவிஷன் வந்து நமக்கு அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இதுவும் வந்து வெஸ்டர்ன் டைப் மெத்தடில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்ரு பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ண போகிறாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனுமே ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வீட்டை பொறுத்தவரையும் ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னருமே வந்து பக்காவாக பிளான் பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த வீடு யாருக்கு கம்ஃபர்டபுளாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் டு சீலப்பாடி போகிற லைனில் எனக்கு வீடு வேணும், அதுவும் வந்து ஒரு மீடியம் பட்ஜெட்லேயும் ஒரு ராயல் லுக் கொடுக்குற மாதிரி வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீட்டில் மொத்தம் வந்து 16 பில்லர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ஃபுல் போஸ்ட்டு தான், எதுவுமே கட் போஸ்ட்டு கிடையாது. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்க்குமே நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் ஸ்டேர்கேஸ்ட்டு. இந்த அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டைல்ஸ் ஒர்க் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு இருக்குது. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.